நாமத்தில் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்மஸ் விழா நாளில் மாரநாதா ஹோப் வர்ஷிப் சென்டர் சார்பாக இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் உளமார்ந்த வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இருள் நிறைந்த உலகிற்கு ஒளியாக சமாதானத்தின் அரசராக நம்மிடையே மனிதனாக பிறந்த நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் கொண்டாட நாம் இங்கு கூடியுள்ளோம். இந்த இனிய விழாவிற்கு தலைமை வகித்து நம்மை ஆசீர்வதிக்க வந்துள்ள எங்கள் மதிப்பிற்குரிய போதகர் கேப்ரியல் ஆண்டனி ராஜ் அவர்களையும், போதகர் அம்மா ஃப்ளாரன்ஸ் அவர்களையும், அன்பான சகோதர சகோதரிகளையும், குழந்தைகள், இளைஞர்கள், மூத்தோர் அனைவரையும் இந்த மேடையின் சார்பாக மனமார வரவேற்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வேத வசனத்தை நினைவு கூர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அன்பு, சமாதானம், நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொண்டு வர தேவன் அருள் புரிவாராக. இந்த இனிய தருணத்தில் நம் விழாவை நடத்த உதவிய அனைவரும் நன்றியுடன் இவ்விழாவை தேவனின் கரங்களில் ஒப்படைத்து என் வரவேற்புரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரணாவ் இருக்கார்ல, அவர் நமக்கு பைபிள் ரீடிங் பண்ண போறார். பிரணாவ் எல்லாரும் கை தட்டி கூப்பிடுவோமா? அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேன்யு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேய நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். ஓகே, சரி, கிறிஸ்மஸ்னாலே என்ன ஞாபகம் உங்க எல்லாத்துக்கும்? கிறிஸ்மஸ் தாத்தா. பரவாயில்லையா, எல்லாரும் ஷார்ப்பா இருக்கீங்களே. சரி, கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாரும் கூப்பிட்டுருவோமா? கிறிஸ்மஸ் தாத்தா மட்டும் இல்ல, கூட 2 ஏஞ்சல்ஸும் வராங்க. கை தட்டி கூப்பிட்டுருவோமா?
வெல்கம் டான்ஸ்க்கு போயிடலாமா? ஓகே, வெல்கம் டான்ஸ் ஆடுற குட்டீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. Merry Christmas. டான்ஸ் ஆட போறாங்க. கூப்பிடலாமா? ட்விங்கிள் ட்விங்கிள் டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் வாங்க பாப்போம். கைத்தட்டி கூப்பிடுங்க பாப்போம்.
ஸ்கிட் பார்க்கலாமா? ஓகே, எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. மிஸ்டர் நல்லவர் கெட்டவர். ஹாய், இவர் தான் மிஸ்டர் நல்லவர். எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்வாரு. ரொம்ப நல்லவர். நீங்க எப்படி இவரை மாதிரி நல்லவரா? இவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா சொர்க்கத்துக்கு போறதுல இவர் தான் ஃபர்ஸ்ட். வெல், என்னை ரொம்ப புகழாதீங்க. எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதை விட நான் ரொம்ப நல்லவன் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்க ரொம்ப நல்லவர்னு இப்படி நீங்களே சொல்லிக்கிறீங்களே, 10 கட்டளைகள் பத்தி தெரியுமா? எல்லா கட்டளைகளையும் தவறாம கடைபிடிக்கிறீங்களா? ஆமாம், அந்த 10 கட்டளையுமே நான் நல்லவராக இருக்கிறத பார்த்து அதுபோல் மற்றவங்களும் இருக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான். அது உங்களுக்கு தெரியுமா? ஓ, அப்படி வேறையா? சரி, இப்போ நான் கேட்குறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு ஒரு கட்டளை இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? டெஃபினெட்லி. அதெல்லாம் நான் பிறந்ததுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். பிறந்து முதல் பேசின வார்த்தை கூட அம்மான்னு சொல்லி தான் அழுதேன். அப்போ கூட ஏசப்பான்னு கூப்பிட்டுன்னு அழணும் தான் தோணுச்சு. ஆனாலும் அவருடைய நாமத்தை தேவையில்லாத இடத்துல சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லலை. இந்த காமெடி கிமெடியெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒழுங்கா சொல்லுங்க ப்ரோ. ஃப்ளாஷ்பேக். ஹாய் ப்ரோ, என்னை பற்றி ஜாயிண்ட் என்ன சொன்னீங்க? ஐயோ பிரதர், ஏசப்பா மேலே சத்தியமா ஆணையா நான் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. நீங்கள் வேற. ஹாய், என்ன 2 பேரும் பார்த்தா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ பிரதர், நாங்கள் ஹாஸ்பிட்டல் பெட்லலாம் படுத்தில்லையே. சீரியஸாக எப்படி இருக்கும்? கொஞ்சம் கண்ணை செக் பண்ணி பாருங்கள். ஜாயின் பிரதர், நீங்கள் சொன்னீங்க இவர் என்னை பற்றி பண்ணி பேசுகிற அழைகிறாருன்னு. இவர் இல்லைன்னு கத்தர் மேலே ஆணையாக சொல்கிறாரு. ஆமாம், இவர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. என் கண்ணால் கூட பார்த்தேனே. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? சொத்துரும் சொத்துரும் சொத்துரும். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜெபம் பண்ணுவோம் சகோதரா. இப்போ நான் கண்ணை செக் பண்ணுவோன்னு சொன்னேன். அதே இத்து போன கண்ணால் நான் பொண்ணை பேசுனது எப்படி பார்த்துருப்பீங்க? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமீன், ஜெபம் பண்ணுவோம் பிரதர். End of flashback. என்ன மிஸ்டர் நல்லவரே, அவருடைய நாமத்தை தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தி காமெடிக்கு கூட அவரை பயன்படுத்துறீங்களே. உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவர் தான். வெல், அடுத்த கட்டளை போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கட்டளை பாப்போமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயகன்னு ஒரு கட்டளை இருக்கே, அதை கடைப்பிடிச்சிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ். பிறந்து நர்ஸு வெளியே எடுத்துகிட்டு வரும்போதே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வணக்கம் வச்சுட்டு தாங்க வந்தேன். அந்த அளவுக்கு மரியாதைங்க. சார், பிறந்ததை விடுங்க, இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. இதில் ஒரு தடவை கூட தாய் தகப்பனை மதியாமல் நடந்தது இல்லையா? ஃப்ளாஷ்பேக். ஏப்பா, இந்த கடை வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வாப்பா. போய் கொஞ்சம் தக்காளி, சின்ன வெங்காயம், மறக்காமல் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துடு. அதுக்கு ரூபா கேட்டால் கொடுத்துடாத, போயிட்டு வா. எம்மா, எப்போ பாரு என்னை கடைக்கு போ, அங்கே போ, இங்கே போன்னு படாப்படுத்துவீங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃபோன் பார்க்கலான்னு உட்காந்தேன். நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. One hour later. டேய், இங்கே வா, இங்கே பாரு. இந்த லிங்க் அமுக்கி 10 சேலை வாங்கினா 1000 ரூபா தானா. கொஞ்சம் ஆர்டர் போட்டு கூட. மா, என்னம்மா நீ? யாரும்மா உங்களுக்கு 10 சேலை 1000 ரூபாய்க்கு தருவா? இதெல்லாம் ஸ்கேமு. சும்மா இருங்க, எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஸ்கேம்னா என்னதுடா? ஸ்கேம்னா என்னன்னு கூட தெரியல. இதில் ஆர்டர் வேற 10 சேலை. இதுக்கு தான் கொஞ்சம் படிச்சிருக்கணும்னு சொல்கிறது.
next day. ஆமாம், இவங்க யாருடா? யாருன்னே தெரிலடா. ஏதோ வயசான அம்மா மாற்றி அவங்க மகன்னு நினச்சி என் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, ஏன் இங்கே வந்தீங்க? வயசான காலத்தில் வீட்டில் சும்மா இருக்க முடியாதா? உங்களை என் அம்மான்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது. அமைதியாக வீட்டிலே இருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து என்னை கேவலப்படுத்தாதீங்க. சரிப்பா, நீ சொல்கிறபடியே இருக்கேன். மிஸ்டர் நல்லவரே, நீங்க ரொம்ப நல்லவர் தான். 10 கட்டளைகள்ல 2 தான் கேட்டிருக்கேன், அதுலயே அவுட்டு. 2 தானே கேட்டீங்க, இன்னும் 8 இருக்குல்ல. கூட 2 கேளுங்க, நான் ரொம்ப நல்லவன்னு ப்ரூவ் பண்ணுறேன். மிஸ்டர் நல்லவரே, நீங்களே ஏதாவது ஒரு கட்டளையை சொல்லி நீங்க எவ்வளோ நல்லவர்னு சொல்லிருங்க. உங்ககிட்ட கேட்டு கேட்டு என் வாய் தான் வலிக்குது. சூப்பர், களவு செய்யா இருப்பாய்கன்னு ஒரு கட்டளை இருக்குல்ல, அதை சொல்கிறேன். என் வாழ்நாளில் இதுவரை ஒரு களவு கூட செஞ்சதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல கூட ஒரு களவும் பண்ணலையா? இல்லையே. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு களவு செஞ்சீங்களே, ஞாபகம் இருக்கா? Flashback. இது யாரோட பென்சில்? மணியோட பென்சில் மாதிரி தெரியுது. சரி, கீழே தான் கிடக்கு, நம்ம எடுத்துக்கலாம். மிஸ்டர் நல்லவரே, நீங்க களவே பண்ணலன்னு சொன்னீங்க, இது என்னது? கீழே கிடந்து எடுத்ததில் ஒரு களவா? அதெல்லாம் களவு லிஸ்ட்லேயே சேர்த்துக்க முடியாது. கீழே கடந்து எடுத்தாலும் யாரோடதுன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட கொடுக்காதது தப்பு தானே. அப்போ இந்த கட்டளைகள் எல்லாம் பாஸ் பண்ணல. சரி, இன்னும் ஒன்று கேளுங்க. இன்னும் ஒன்று என்ன கேட்கலாம்? ஓகே, இச்சியாதிருப்பாயாகன்னு ஒரு கட்டளை இருக்கே, அது எப்படி? இச்சிக்கிறதா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியாது மேம். விட்டுருங்க என்ன ப்ளீஸ். நிஜமாவா? நல்லா யோசிச்சு பாருங்க. Flashback. டேய் மச்சான், அங்கே பாரு, வீடு பங்களா சொத்து காருன்னு ஓஹோன்னு இந்த காலை இப்போ வந்துட்டானே, எப்படி? சரி, நம்ம கூட இருந்தவன் தானே இப்போது இப்படி நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி சொல்கிறியே. அப்படி இல்லை, இந்த கார்லாம் பார்க்கும்போது என்கிட்ட இப்படி ஒன்று இல்லையேன்னு ஒரு வருத்தம்தான். என்கிட்ட இருந்திருந்தா நானும் வெயில் படாமல் வேலைக்கு போயிட்டு வருவேன்ல, அதுக்கு தான். End of flashback. நல்லவரே, ரொம்ப நல்லது. 10லயும் 4 கூட தேரல, இதுல 10லயும் ஃபாலோ பண்றேன்னு பேச்சு வேற. சொர்க்கத்துக்கு நான் தான் ஃபர்ஸ்ட்னு இதுல தலக்கண வேற. முதல்ல 10 கட்டளையும் பின்பற்றுங்க, அப்புறம் பரலோகத்துக்கு போறதுல யார் ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். ரொம்ப அசிங்கமாக போச்சே. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் மிஸ்டர் கெட்டவர். எப்பவும் தன்னை ஒரு கெட்டவனாக பாவின்னு சொல்லியே காலத்தை ஓட்டிடுவார். எப்படிப்பட்ட கெட்டவர்னா, நரகத்தில் நம்ம இடம் புக்கிங்கில் தான் இருக்கிற நினப்போட உலகத்தில் சுற்றுறவர். நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் செய்த பாவங்கள் பல்லாயிரம். நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் செய்த பாவத்துக்கு நான் காரணம்.
வெயிட் மிஸ்டர் பாவி, என்ன பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த பாட்டையே எத்தனை வாட்டி பாடுவீங்க? கொஞ்சம் ரூட்டை மாற்றுங்க ப்ரோ. நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட வாங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் என்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். நோ நோ நோ, நான் ஒரு பாவி. அவர் ரொம்ப பெரிய பரிசுத்தர். அவர்கிட்ட நெருங்க எனக்கு ஒரு துளி கூட தகுதி இல்லைப்பா. பாவத்தில் நான் விழுந்து விட்டேன். என்னை நான் வெறுத்து விட்டேன். உமது ஆலோசனை பாரம் என்றேன். உம்மை நான் தள்ளிவிட்டு தூரம் சென்றேன். ப்ரோ, எத்தனை காலம்தான் பாவி பாவின்னு சொல்லி தூரம் போயிட்டே இருப்பீங்க? உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுங்க. அவர் சொன்ன கட்டளைகளை கை கொள்ள ஆரம்பிங்க. உங்கள் மனசில் அளவில்லாத சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அழகான லைஃபாக மாறிடும் ப்ரோ. இவ்வளோ சொல்கிறீங்களே, சரி எந்த கட்டளையை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க? எல்லா கட்டளையும் ஃபாலோ பண்ணணும். நான் இப்போது ஒரே ஒரு கட்டளையை சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி. அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பா கிட்ட நீங்களே வந்துடுவீங்க. சரி பார்ப்போம், அது என்ன கட்டளை? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு ஒரு கட்டளை இருக்குது, தெரியுமா? எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் பைபிள் ஒருக்கா கூட வாசிச்சது இல்லையே. ஓகே சாரி ப்ரோ. சரி, எல்லா சண்டேவும் தவறாமல் சர்ச்சுக்கு போங்க. அந்த நாளை பரிசுத்தமாக ஆசிரியுங்க. ஐயோ, சர்ச்சுக்கெலாம் நான் எப்படி போக? அது எவ்வளோ பரிசுத்தமான இடம். அந்த இடத்துக்குலாம் நான் வர எனக்கு தகுதியே இல்லை. நான் என் மனசுக்குள்ளேயே அவரை நினச்சிக்கிறேன். அவர் நினச்ச பார்க்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனா. பாவி என்றுன்னையே அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. எண்ணங்களுக்குள்ளே எக்கச்சக்க பாவம் விஷம் போட்டு திரிவதால் தெரியவில்லை. சொல்லில் ஒரு வாழ்க்கை, சொல்லாமல் ஒரு வாழ்க்கை. மற்றவர்கள் இந்த நிலை அறிவதில்லை. தலை மீறுகின்றேன் நானும் தினமும். ஒரு கல்லை போல் மாறினது எந்த மனமும். என்னை போல் பாவி இந்த உலகில் உண்டாயோ, எனக்கு மன்னிப்பு உண்டா? நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக அப்படிங்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. மனம் திரும்புங்க. ஏசப்பா உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுப்பார். ஓ அப்படியா? பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு. அவர்தான் வழி, அவர்தான் உண்மை, அவர்தான் ஜீவன். ஒவ்வொருவர் இறப்புக்கு பின்னும் நித்திய ஜீவன் அப்படிங்கிற சந்தோஷமான வாழ்க்கையை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்க எல்லாரும் தான் கதை அடிச்சு விடலாம். நான் அதை எப்படி நம்புறது? நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு சபைக்கு தவறாமல் போங்க. உங்கள் மனசில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் உணர முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நல்ல தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க, விட்டு போக மாட்டீங்க. ஏங்க இன்னொரு விஷயம், சர்ச்சுக்கு சண்டே போக சொல்கிறீங்க, ஆனால் சண்டே தான் வீட்டில் கறி எடுப்பாங்க. காலையில் 5 மணிக்கே போய் கறி எடுத்துகிட்டு வந்துடுவேன். 8 மணிக்கு கோழி குக்கருக்குள்ளே வந்து தலை மின்னிட்டுருக்கும். 5 இட்லி வச்சு 5 கரண்டி கோழிக்கறி ஊற்றி சாப்பிட்டா தான் நிம்மதியாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு எப்படிங்க சர்ச்சுக்கு வர சொல்கிறீங்க? நீங்கள் கறி சாப்பிட்டாலும் குழம்பு கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சண்டே சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு தடையாகவே இருக்காது ப்ரோ. அதெல்லாம் சாப்பிட்டா வரக்கூடாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நானே அப்படி நினச்சிக்கிட்டேங்க. சரி, உங்கள் ஏசப்பாக்கு அப்படிலாம் ஒரு ரூல்ஸும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கிட்ட அன்பு வச்சா மட்டும் போதும். எப்படிங்க பார்க்காத ஒருத்தர்கிட்ட அன்பு வைக்க முடியும்? பார்க்குற மனுஷங்ககிட்டே அன்பு வைக்க ஒருத்தாலே முடியல. இதில் காணாத தெய்வத்தை எப்படி அன்பு செலுத்த முடியும்? எல்லாமே நீங்கள் உறுதியான நம்பிக்கை வைக்கிறதுல தான் இருக்குது. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் அவரை விசுவாசிக்கிறவர் தான் பாக்கியவான். அவர் எனக்காக, என்னோட பாவங்களுக்காக, என்னோட அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், பின்பு உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத உறுதியாக விசுவாசிங்க. இயேசுவோட கல்லறை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் திறந்திருக்கிற வெறும் கல்லறையாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா?
ஆமாம் அது தெரியும், யூடியூப்லேயே பார்த்துருக்கேன். சரி அது இருக்கட்டும், அவ்வளோ பெரிய தெய்வம் இதற்காக இந்த பூமியில் வந்து பிறந்து நம்மளை மாதிரி பாடுபடணும், எதுக்காக வந்தார்? வராமல் மேலேயே சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. நீங்கள் சொல்கிறது சரிதான். அவர் சுயமாக யோசிச்சிருந்தா அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் தேவனோ தம் சொந்த குமாரன்னு கூட பார்க்காம இயேசுவையே தந்தள்ளி இவ்வளவா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரு. அவர் நம்மீது, அதாவது இந்த மனுஷங்க மீது வச்ச அன்பின் வெளிப்பாடு தான் இயேசு உலகத்தில் பிறந்தது. அவர் நம்மளை அவ்வளவா நேசிக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்கு நன்றி செலுத்தணும். அதை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். சரி சரி, இந்த அன்பை அவர் நம்ம மீது காட்டியது போல் நாமும் அவர்கிட்ட காட்டணும் அவர் எதிர்பார்க்குறாரோ? ஆமாம், அவரிடமும் அன்பு காட்டணும். அதே போல் நம்ம போன்ற பிற மக்களிடமும் அன்பு காட்டணும். அது எப்படி? முடியாத சூழ்நிலையில் இருப்பவங்களுக்கு உதவுறது மூலமாக, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக, திக்கற்ற தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்களை கவனிப்பது மூலமாக இயேசுவின் அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தலாம். ஓ, இயேசு இவ்வளோ நல்லவரா? அவர் நம்மிடம் அன்பு காட்டியது போல் நாமும் பிறரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பவரா? ஆமாம், கற்பனைகளில் முக்கியமான பிரதான கட்டளையே உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல பிறரிடமும் நீ அன்பு கூறுவாயாக என்பதுதான். ஓ, இதை செஞ்சால் போதுமா? ஆனால் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு எதிராக வந்திருக்காங்க, என்னை பற்றி தப்பாக மற்றவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேறு நினச்சிருக்காங்க. அவங்க மேலே எனக்கு எப்படி அன்பு வரும்? கோபம் தான் வரும். மனுஷ சுபாவத்தில் யோசித்தா கோபம்தான் வரும். ஆனால் இயேசு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? எவ்வளோ நல்லவராக இருக்கார் ஏசப்பா. எனக்கும் அவரை போல் மாறணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாம் சரிதான், என் பாவ வாழ்க்கையை விட்டு விட சொல்கிறீங்க சரி, ஆனால் அதை தான் என்னால் சுத்தமாக பண்ண முடியல. நானும் தினந்தோறும் முடிவெடுக்கிறேன், ஆனால் அதே தப்பை திரும்பி இப்போ செய்கிறேன். எனக்கு புரியுது. நீங்கள் ஏசப்பாட்ட, ஏசப்பா என் பாவ பழக்கங்களை, அதாவது என்னால் விட முடியாத பாவ பழக்கங்களை விட்டு விட நீங்கள் உதவி செய்யுங்கன்னு முழு மனசாக கேளுங்க. தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள், அது தானாகவே மறைஞ்சிடும். ஓகேங்க, எனக்கு ஜெபிக்க சுத்தமாக வராது, நீ எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் அது போல் பண்ணுறேன். ஓகே, நான் சொல்ல நீங்களும் சொல்லுங்கள். அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, நான் என்னை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை போல என்னை மாற்றுங்க. உங்களை போல் என்னை மாற்றுங்க. பாவ வாழ்க்கையை விட உதவி செய்யுங்க. பாவ வாழ்க்கையை விட உதவி செய்யுங்க. உங்களை போல் நான் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். உங்களை போல் நான் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். அதுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு உதவி செய்யுங்க. நான் எல்லா சண்டேவும் சர்ச்சுக்கு வரணும். நான் எல்லா சண்டேயும் சர்ச்சுக்கு வரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நல்லவர் நல்லவரா கெட்டவர் நல்லவரா? கெட்டவர் தான் நல்லவரா? சரி சரி, ஓகே. நம்ம எப்படி இருக்கோன்ட்டு நம்மளும் யோசிச்சு பார்த்துக்கிட்டோம்ல, நல்லவர் மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம்ல நம்மளும். சரி, அடுத்து எல்லாத்துக்கும் ரெடியா? அடுத்து என்னன்னு பார்க்க ஜாலியாக இருக்கா? ஓ எஸ் சொல்லாமா? ஆர் யூ ரெடி? ஓகே சரி, உங்கள் விபிஎஸ் பாட்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1 2 டான்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? வா, இத்தனை பேருக்கு பிடிக்குமா? சரி, நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் அவங்களோட டான்ஸ் ஒன்று நமக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஜோராக கை தட்டி வரவேற்கலாமா? காட்டும் தைல கொட்டும்
சூப்பராக பண்ணாங்கல்ல நம்ம குட்டீஸு. இப்போ குட்டீஸ் மட்டும் ஆடி பார்த்தா போதாதுல்ல, அண்ணா அக்காவும் ஆடி பார்த்துருவோமா? அண்ணா அக்காவுக்கு எல்லாம் கை தட்டலாமா? அண்ணா அக்கா எல்லாரும் முன்னாடி வாங்க.
உங்கள் லெவலுக்கு ப்ராக்டிஸே பண்ண. அதனால் உங்கள் அண்ணா அக்காவுக்கு நல்லா ஜோராக இன்னொரு கை தட்டிடலாமா? ஓகே சரி. இப்போ யாரெல்லாம் உங்களுக்குனே நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க? பா அவன் ஒருத்தன் தான்ப்பா உண்மையாக சொல்கிறான், கை தட்டுங்கப்பா. அந்த பக்கம் யாரும் கை தட்டுங்களா? ஓ, அவங்களும் உண்மையாக சொல்கிறாங்க, கை தட்டுங்கப்பா. சரி, ஃபோன் பார்க்குறது நல்லதா கெட்டதா? நல்லதுக்கு யூஸ் பண்ணால் நல்லது, கெட்டதுக்கு யூஸ் பண்ணால் கெட்டது. ஓகே சரி. அப்போது இப்போ நம்ம குட்டீஸ் எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறது நமக்கு கெட்டது அப்படின்ட்டு ஒரு ஸ்கிட்டு போட போகிறாங்க. ரெடியா பார்க்குறதுக்கு? கூப்பிட்டுலாமா? கைத்தட்டி கூப்பிடுங்க பார்ப்போம். மணி 5 ஆச்சு, எந்திரி எந்திரி. மணி 5 ஆச்சு, எந்திரி எந்திரி. மணி 5 ஆச்சு. இப்போ எதுக்கு அலாரம் அடிக்குது? ஓ, நம்ம தான் அலாரம் வச்சோமோ? காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலான்னு அலாரம் வச்சேன். ஆனால் இப்போ தூக்கமாக வருதே. சரி, இன்னைக்கு தூங்குவோம், நாளைக்கு காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிக்கலாம். At 8 o'clock. தூக்கமாக வருது. ஆமாம், ராத்திரி 1 மணி வரை என்னை நோண்டிகிட்டே இருந்தா காலையில் எப்படி எந்திரிக்க முடியும்? இப்போ யார் பேசுனது? நான் தான். நீயா பேசலாம் செய்கிற? சரி, ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணு. யாராச்சும் மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பாரு. வாயை திறக்காத, நாறுது. காலையில் எந்திரிச்சோடனே பல்லு கூட தேய்க்காம வாட்ஸ்அப் பார்க்கறத பாரு. போய் பல்ல விளக்குமா? ஓ சாரி, கப்படிக்குதோ? சரி, உன்னை பல்ல விளக்கிட்டே நோண்டுறேன். ஐயோ, இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலை எழுத்து. கக்கூஸ் போகும்போது கூட என்னை கூடவே கூட்டிகிட்டு போகிறாளே, ஒரு ப்ரைவசி இல்லை. சரி, இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். சரி ஃபோனே, நேற்று போட்ட ரீல்ஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லு. உன் இத்து போன மூஞ்சிய ரீல்ஸ் போட்டு 4 லைக் தான் வந்திருக்கு. என்ன 4 லைக் தானா? ஐயோ. சரி, இப்போ ரீல்ஸ் பண்ணுவோம். தலை சீவி பவுடர் போடணும், இல்லாட்டி எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. அதையே ஒரு ரீல்ஸாக போட்டால் என்ன? கெட் ரெடி வித் மீன்னு போடுவோம். ஏன் ஃபோனு, ஒரு ரீல்ஸ் பண்ணலாம், ரெடியாகு. என்ன ரீல்ஸு? கெட் ரெடி வித் மீப்பா. ஐயையோ, வேற எதா பண்ணுப்பா. கெட் ரெடி வித் மீ மட்டும் வேண்டாம். மூஞ்சியை கொண்டு வந்து என் பக்கத்தில் பயம்படுத்துற. எனக்கு பயமா இருக்குல்ல. சாரி, பயப்படாத. கொஞ்சம் தள்ளி வச்சே ரீல்ஸ் எடுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்காச்சும் குளிப்பியா? குளிக்கிறதா? நோ, ரொம்ப குளிருது. இதில் எப்படி குளிக்க? சும்மா மூஞ்ச கழுவி மேக்கப் போட போகிறேன். அதானே பார்த்தேன். வெயில் காலத்திலே வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பா. இதில் இந்த குளிர்காலத்தில் இவகிட்ட கேட்டது என் தப்பு தான். என்ன புலம்புற? ஒழுங்கா நின்று கேமரா வீடியோவை ஆன் பண்ணு. சரி, பண்ணி தொலைகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ காய்ஸ்? இன்னைக்கு Thursday. vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? காலையிலே எந்திரிச்சு லெமன் ஜிஞ்சர் ஜூஸ் குடிச்சு 10 பாதாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி நல்லா தலைக்கு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். இப்போ மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அடுத்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். கடவுளே, அந்த மூஞ்சியை போட்டு என்ன பாடுபடுத்துறா? இப்படி பொய்யா புழுவுறாளே. ஓகே, இதுதான் என்னோட டெய்லி கெட் ரெடி வித் மீ. ஓகேயா? இதே போல் டெய்லியும் நீங்கள் ரெடி ஆகுங்க. பை பை காய்ஸ். எப்படி சூப்பராக வந்திருக்கா வீடியோ? இதில் நல்ல ஃபில்டர் போட்டு நான் கலராக தெரிகிற மாதிரி பண்ணிடு, சரியா? சரி, இந்த வேலையை தானே டெய்லி பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிடலாம். இதே மேக்கப்போட ஒரு டான்ஸ் ரீல்ஸ் போடலாமா? ஓகே, பண்ணு. இப்போ ஒரு சாங் ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அதை பண்ணு. அது என்ன பாட்டு? கர்த்தரையே நீ பாடு. சக்கரையே வராது, சக்கரையே நீ பாடு. சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு. பிபியே வராது, ஹாப்பியாக பாடு. பிபியே வராது. லோ பேட்டரி. அதுக்குள்ள பேட்டரி லோவா? இதுக்கு தான் ஐஃபோனே வாங்கக்கூடாது. உடனே பேட்டரி லோவாயிருது. சரி, சார்ஜ் போடுவோம். அம்மா, என்னடி திடீர்னு அம்மா ஞாபகம்லாம் வந்திருக்குது? ஃபோனில் சார்ஜ் இல்லையோ? கண்டுபிடிச்சிட்டிங்களே. அதை விடுங்கம்மா, தலை வேற ரொம்ப வலிக்குதுமா. ஒரு டீ போட்டு கொண்டு வாங்களேன்.
ஆமாம், ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படி தான் தலைவலிக்கும். டீ எல்லாம் போட்டு தர முடியாது, வேணா நீயே போட்டு குடி. நான் போட்டு குடிக்கட்டுமா? இல்லை, டீ வேண்டாம். தலைவலி சரியாயிரும். முடியெல்லாம் ரொம்ப கொட்டுதுமா, முகத்தில் பிம்பிளாக வருதுமா. ஃபோனை நோண்டிட்டே இரு, முடியெல்லாம் கொட்டதான் செய்யும். முகத்தில் பரு என்ன கட்டி கூட வரதா செய்யும். பசிக்குதுமா, மணி 10 ஆச்சு, சாப்பாடு தாங்க. ஃபோனை நோண்டிட்டே இரு, பசிக்க தான் செய்யும். அம்மா, இது என்ன புதுசாக இருக்கு? பசிக்கிறதுலாம் நேச்சர்மா, அதுக்கும் ஃபோனுக்கும் என்ன சம்மந்தம்? சும்மா இருங்கம்மா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. அடியே, சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கணுமா? அதில் நீ சார்ஜ் போட்டுட்டு வேற ஃபோன் பார்க்குற. வெடிச்சு மூஞ்சியெல்லாம் கரிஞ்சிட போடுடி. ஃபோனை கொடு, அதை தூக்கி போட்டாதான் நீ எல்லாம் திருந்துவ. உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சாப்பிடும் போது ஃபோன் பார்க்காதன்னு. ஒரு கீழ்ப்படிதெல்லாம் இல்லை. கொண்டா, என்கிட்ட கொடு ஃபர்ஸ்ட் அதை. அம்மா, என் ஃபோனை தொடாதீங்க, கோவம் வந்துடும். தள்ளி போங்கம்மா. நான் ஃபோனை தர மாட்டேன். என்னையே தள்ளி விட்றல. அடி பாவி, உன்னை 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெத்து ஆளாக்கி விட்டுருக்கேன். எவ்வளோ பாடுபட்டிருக்கேன் உன்னை வளர்க்க. ஆனால் என்னை ஒரு ஃபோனுக்காக என்னை தள்ளி விட்றல. என்னை அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டிய நீ. அம்மா, தள்ளிதானமா செஞ்சேன், எப்போ அடித்தேன்? எங்க அம்மா ஒன்று ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கிறதுல இவங்களை மிஞ்ச ஆளே இல்லை. சரி, ஃபோன் எடுத்து ஒரு வசனத்தை ஸ்டேட்டஸாக வைப்போம். அப்பதான் அதை அம்மா பார்த்துட்டு என் புள்ள ஆவிக்குரிய காரியங்களுக்கெல்லாம் ஃபோனை யூஸ் பண்ணுறான்னு நினச்சிப்பாங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க, இது நியாயம். இந்த வசனம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், இதையே போட்டுடுவோம். ஏ ஃபோனு, இன்னைக்கு உன்னைய ஸ்கூலுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? எம்மாடி, நான் வரலப்பா. பிடி சார் கையில் கொண்டு என்னை கொடுக்க போறியா? என்னை எடுத்துகிட்டு போவாதம்மா ப்ளீஸ். ஒன்றும் ஆகாது, வா போகலாம். இன் ஸ்கூல். டே, இங்கே பார்த்தியா என் ஃபோனு? எங்கள் அம்மா எனக்கு தனியாக மொபைல் வாங்கி தந்திருக்காங்கடா. உங்கள் வீட்டிலலாம் உனக்கு தனியாக வாங்கி கொடுத்துருக்காங்களா? இல்லையே, இப்போனா உங்கள் வீட்டில் ஃபோனுலாம் வாங்கி கொடுத்துட்டாங்களா? சூப்பர், உங்கள் அம்மா அப்பா. இங்கே பார்த்தியா, நான் ஸ்கூலுக்கு ஃபோன் கொண்டு வந்திருக்கேன். சூப்பர் டி, செம்ம கெத்து தான். போ, தைரியமாக கொண்டு வந்திருக்க ஸ்கூலுக்கு. நம்மெல்லாம் யார் கெத்து கேர்ள்ஸில்? காலை வணக்கம் மாணவர்களே. சரி, உட்காருங்க. நேற்று 5 திருக்குறள் படிச்சுட்டு வர சொன்னேனே, யாரெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க? என்ன சைனி, படிச்சுட்டு வரலையா? எங்கே படிக்க, ட்ரெண்டிங் ரீல்ஸ் போடவும் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கவுமே டைம் கரெக்டாக இருக்குது. இதில் படிக்க டைமே இல்லையே. என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ வர வர சரியே இல்லைம்மா, உன் கவனம் வேற எதுலையோ இருக்கு. எந்திரிச்சு நின்று பாடத்தை கவனி. ஓகே டீச்சர். டீச்சர், இவ ஃபோன் கொண்டு வந்திருக்க ஸ்கூலுக்கு. என்ன அவளை பார்த்து மறைக்கிற? கொண்டு வந்ததானே? காலையில் எங்கள் எல்லார்ட்டையும் காட்டி எவ்வளோ சீன் போட்டேன். இப்போ எடுத்து எல்லார்கிட்டையும் காட்டு, டீச்சரும் பார்க்கட்டும். உண்மையாவா சைனி? யாரோட ஃபோன்? உங்கள் அம்மாவோடதா இல்லை உங்கள் அப்பாவோடதா? யாரோடத கொண்டு வந்த? ஃபோனை வெளியே எடு. அது வந்து டீச்சர், என்னோடது தான். எனக்குன்னு தனியாக ஃபோன் இருக்கு. எப்படிமா இந்த வயசுலே உங்கள் அம்மா அப்பா இப்படி வாங்கி கொடுத்தாங்க? நான் தான் டீச்சர், ஒரு வாரமாக சாப்பிடாம இருந்து அழுது அடம் பிடிச்சி வாங்கினேன். எங்கள் அம்மாவும் பிள்ளை சாப்பிடாம இருக்கேன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. ச்சே, இப்படியா இருப்ப? அவங்க பாசத்தை தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களை படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு கொண்டு வர. அது புரியாமல் அவங்க மனசுலையும் கஷ்டப்படுத்தி பணத்தையும் இப்படி இந்த வயசுக்கு தேவையில்லாத மொபைல் ஃபோன் வாங்கி கஷ்டப்படுத்தியிருக்க. நாளைக்கு உங்கள் அம்மாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வா, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஓகே டீச்சர். இப்போ திருக்குறள் படிச்சுட்டு வராதனால வெளியே போய் நில்லுமா. ஓகே டீச்சர். ச்சே, ஒரு வெக்கமும் இல்லை. என்ன ஜென்மமோ, எப்படி இப்படி ஜாலியாக வெளியே போய் நிற்க முடியுதுன்னு தெரியல. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் டீச்சர்ஸ் எழுப்பி விட்டாலே அவ்வளவு அவமானமாக இருக்கும், அழுகையாக வரும். இது என்னன்னா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போய் வெளியே நிற்கிறா. இவளை என்ன தப்பு சொல்ல? எல்லாம் அந்த மொபைல் ஃபோனை பார்த்து பார்த்து பிள்ளைங்க சீரழிகிறாங்க. அதில் இப்படி கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போய் நிற்கிறது கெத்துன்னு பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க.
இந்த காலத்து பசங்க எது உண்மை எது சும்மா நேரப்போக்குக்காக பணம் சம்பாதிக்க இந்த மாதிரி போடுறாங்கங்கிறது தெளிவே இல்லை. ஸ்கூல் முடிந்து வீடு திரும்புதல். அப்பாடா எடுத்துட்டியா? உன் புக்குக்கு நடுவில் மாட்டிட்டு என்னால் மூச்சு விட முடியலப்பா. அம்மா, என்ன உன் பேகுக்குள்ளே இவ்வளவு குப்பையாக இருக்குது? ஊரில் உள்ள மொத்த குப்பையும் இங்கே தான் இருக்கும் போல. என் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? 10 நிமிஷம் எடுத்து புக்கெல்லாம் வெளியே எடுத்து வச்சு அந்த பேகை துவைச்சு போட்டாதான் என்ன ரொம்ப கிரிஞ்சா பேசிட்டு இருக்க? எங்க தமிழம்மா சொற்பொழிவை கேட்டு மனம் மாறிட்டியோ? அப்படிலாம் மாறிடக்கூடாதுன்னு. சரி, அதை விடு. இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே நாளைக்கு ஸ்கூலுக்கு வரதை பத்தி பேசணுமே. எப்படி உங்க அம்மாவை சமாளிக்க போற? ஐயோ, அது வேற இருக்கோ? சரி, இப்பவே சொல்ல வேண்டாம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம், அங்க படிக்க போறதா சொல்லிடலாம். என்ன மேடம், படிக்கலாம் போறேன்னு சொல்றீங்க? என்னை வீட்டில் விட்டுட்டு போயிடுவீங்களோ? அது எப்படி? ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னை கூட்டிட்டு தான் போவேன், கவலைப்படாத. ஓகே ஓகே, அப்ப சரி வா போலாம். என்ன கூட்டிட்டு போய் நீ படிச்ச மாதிரி தான். நான் என்ன படிக்கவா போறேன்? ரொம்ப நாளா எங்க அம்மா மகிழன் கூட படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நல்லா படிப்பான், ஆனா நான் அவன் கூடலாம் படிக்க போக மாட்டேன்ப்பா. அவன் வேற சரியான அருவை, பிளேடு போடுவான், அநியாயத்துக்கு நல்லவனா இருப்பான். இன்னைக்கு அம்மாட்ட நல்ல பேர் வாங்க தான் அங்க போறேன். அப்பதான் அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க. குட் ஐடியா, அவ யாருன்னு பார்த்துருவோம். தனது நண்பனின் வீட்டுக்கு செல்லுதல். மகிழன், வீட்டில தான் இருக்கியா? ஆமா சைனி, வீட்டில் தான். என்ன இந்த பக்கம்? படிக்கலான்னு வந்தேன்டா. என்ன நீ படிக்க வந்திருக்கியா? ஆச்சரியமா இருக்கே. மழை பெய்ய போகுது. சரி, ரொம்ப பேசாத. எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்? நான் மேக்ஸ் புக் கொண்டு வந்திருக்கேன். ஓகேப்பா, இதில் உட்காரு. நானும் மேக்ஸ் புக் எடுத்துட்டு வரேன், படிக்கலாம். ஸ்டெஃபி, என்னை கொஞ்சம் எடுத்து பாரு. பப்ஜி விளையாட டைம் ஆயிருச்சு. பிளேயை போட்டுட்டு வந்து அப்புறம் படி. டே மகிழன், மேக்ஸ் பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிக்குதுடா. ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் கூட. என்ன இது? அம்மா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. எடுத்து பேசுவோமா? கேமுக்கு இடையில வெளியே போவாத, முடிச்சுட்டு பேசிக்கலாம். கட் பண்ணி விடு. அதுவும் சரிதான், விளையாடுவோம். Victory belongs to us. எப்பா, ஒரு வழியா கேம்ல வின் பண்ணிட்டோம். ஐயோ, அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்களே, என்னன்னு கேட்போம். ஹலோ அம்மா. அம்மா, ஹலோ, எங்கம்மா இருக்க? நான் பீட்டர் அங்கிள் பேசுகிறேன். என்ன அங்கிள், அம்மா ஃபோன் எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க? ஏம்மா, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுமா. அவங்களுக்கு உடம்பு முடியலேன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. நீ எடுக்கல. என்னம்மா பண்ணிட்டு இருந்த? என்ன அங்கிள் சொல்கிறீங்க? இப்போ இருந்து என்னம்மா பிரயோஜனம்? ஃபோன் அவங்க பண்ணும்போதே அட்டன் பண்ணியிருக்கணும். ஃபோனை வைமா முதல்ல. ஐயோ அம்மா, ஏசப்பா, எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. இனி நான் இப்படி ஃபோன் நோண்டிட்டு அம்மா சொல் பேச்சு கேட்காம இருக்க மாட்டேன் ஏசப்பா. எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க ஏசப்பா, ப்ளீஸ். இவர் வந்து ஐஃபோன் தெரியுமா? நீ அம்மா சொல்றது கேட்டு ஃபோன் பார்ப்பீங்களா? கேட்காம உட்காந்துட்டு பார்க்க மாட்டீங்களா? நான் உங்க எல்லாரும் அம்மாட்டே கேட்பேன். இல்லை, இந்த வாரம் எப்படி ஃபோன் பார்த்தாங்களா அப்படின்ட்டு கேட்கலாமா? அம்மா அப்பா சொல்றது கேட்டுட்டு இனி நீங்கள் ஃபோன் பார்க்காம இருப்பீங்களா? ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஒரு வசனம் கற்றுக்க போகிறோம். சரியா? என்ன பண்ண போகிறோம்?
வசனம் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஜெரிலக்கா கூப்பிடலாமா? கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க, அப்போ தான் அக்கா வரும். ஜெரிலக்கா, ஜெரிலக்கா. இன்னைக்கு ஒரு வசனம் பார்க்கலாமா? நிறைய வசனம் எல்லாருக்கும் தெரியும்ல. சைலாஸ் வந்துட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு நிறைய வசனம் தெரியுமா? ஏதோ 2 வசனம் ஏதாவது யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து ஒரு 2 வசனம் மனப்பாடமா சொல்ல முடியுமா? அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது நம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆமென். கிளாப் பண்ணிடலாமா? டெய்லியும் போகிற என்ன ஸ்கிட் பார்த்தோமா? எந்திரிச்சதும் ப்ரஷ்ஷே பண்ணாமல் ரெஸ்ட் ரூமுக்கு ஃபோனை எடுத்துகிட்டு போகிறது, படிக்கும்போது ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் எந்திரிச்சதும் ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கடமைகளை நம்ம டெய்லியும் செய்யணும். பண்ணுவீங்களா? அப்போ தான் ஸ்டடீஸில் ஏசப்பாவோட கிருபை எப்போவும் நம்ம கூடவே இருக்கும். உனக்கு ஒரு வசனம் பார்க்கலாமா? டிஸ்பிளே ஆகுது ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரியுதா? ஃபர்ஸ்ட் அக்கா ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சேர்ந்து நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஓகேவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னொரு டைம் ரீட் பண்ணலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்போ நீங்கள் மட்டும் சொல்லலாமா? டிஸ்பிளேல எல்லாருக்கும் தெரியுதா? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியுதா? சொல்லலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை சரி. அப்போ நீங்க சொல்லுவீங்க, அக்கா இதுக்கு ஆக்ஷன் பண்ணுவேன். சரியா? நீங்க இந்த வசனத்தை சொல்லுங்க, அக்கா இதுக்கு உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லி கொடுப்பேன். சொல்லுவீங்களா? கரெக்டா சொல்லுவீங்களா? சொல்லலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொரு சொல்லலாமா? எல்லாரும் ஆக்ஷன் பண்றீங்களா அக்கா பார்த்து? ஓகே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. யோவான் 3:16. சரி, ஈஸியான வசனம் தான். யாராவது சொல்லலாமா?
யாராவது ஒருத்தர் இதை பார்த்து ரீட் பண்ணுங்க. யாராவது வாங்க, பாய்ஸ்லேருந்து ஒருத்தங்க, கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தவங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. பார்க்காம இல்லை, இதை பார்த்து ரீட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் சீக்கிரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஓகே, பாய்ஸ்லேருந்து இங்கேருந்து யாராவது ஒருத்தர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. நம்ம வாழ்க்கையில் தினமும் பைபிள் படிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம், நம்ம மொபைலுக்கு அதிக நேரம் செலவிடுறோம். அதே மாதிரி பைபிள் ரீட் பண்ணும்போது தினமும் ஒரு வசனம் மெமரி பண்ணிட்டு படிங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்குள்ளே வளரணும். ஓகே, தேங்க்யூ. வசனம் வந்து சொன்ன 2 பேருக்கு இன்னொருக்க கைப்பற்றிடலாமா? ஓகே, ஏன்னா நம்ம எல்லாரை விட அவங்க ரொம்ப தைரியமாக இங்கே வந்து சொன்னாங்கல்ல. ஓகே, சரி, யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆட பிடிக்கும்? பெரியவங்கல்ல யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆட பிடிக்கும்? யாருமே ஆட பிடிக்காதா? பரவாயில்ல, எல்லாரும் எழுந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து ஆட போகிறோம். ஓகே, அப்போ நாங்கள் ஆடும்போது நீங்கள் எல்லாரும் உட்காந்து பாருங்க. 2வது, எல்லாரும் எழுந்திரிச்சு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? ஆட போகிறோம். ஓகேவா? ஓகேவா? பெரியவங்கள யாருமே ஓகே சொல்லலையே. நாங்கள் ஆடும்போது நீங்கள் எல்லாரும் உட்காந்து பார்க்குறீங்க. ஓகேயா? அடுத்ததா செகண்ட் டைம் நாங்கள் மறுபடியும் அதே பாட்டுக்கு ஆட போகிறோம். நீங்கள் எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று எங்களோட சேர்ந்து ஆட போகிறீங்க. ஓகே? ஓகே, ஆர் யூ ரெடி? இவ்வளோதானா? பெரியவங்கிட்ட இருந்து சத்தமே எனக்கு வரலையே. ஆர் யூ ரெடி? இன்னும் பெரியவங்க ஒன்று சொல்லையே. ஆர் யூ ரெடி? ஓகே. ஆபத்தின் இருள் ஒழிந்திடவே புத்தொழி இயேசு பிறந்தாரே. மகிமை இயேசுவை
கேம் நடத்துற அக்கா உட்காந்து கூப்பிடுங்க. ரேச்சல் அக்கா, ரேச்சல் அக்கா, கேம் நடத்துவாங்க அக்கா. இப்போ வந்து நான் பஞ்சு வச்சுருப்பேன் சரியா, ஆளுக்கு 10 பஞ்சு வச்சுருப்பேன். இது என்ன பண்ணால் இந்த வேஸ்லின் எடுத்து மூக்கில் தடவிட்டு அந்த பஞ்சு அங்கே எடுத்துடணும். அதை அப்படியே இந்த ஓரம் கொண்டு வந்து இதில் வச்சு தடவிடணும். ஓகே, எத்தனை கலெக்ட் பண்ணுறீங்கிறது நான் சொல்கிறேன். இப்போது இங்கே வந்து பஞ்சு வச்சுருப்பேன் ஓகேவா, வேஸ்லின் டப்பா ஓப்பனில் இருக்கும். இதில் இப்படி தடவிட்டு இப்படி எடுத்துக்கணும். ஓகே, எடுத்து அங்கே கொண்டு போய் இங்கே இந்த மாதிரி பிளேட் இருக்கும், இதில் இப்படி வைக்கணும். ஓகே, நான் கை யூஸ் பண்ணிட்டேன், பட் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, என் கூட சேர்ந்து எல்லாமா? 1 2 3 9 இந்த ஓடிதான் பாருங்க. ஓகே, தம்பி பேர் என்ன? ஸ்ரீதரன். ஓகே, ஸ்ரீதரனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டிருங்க பார்ப்போம். உங்க பேரு? கௌசிக். கௌசிக்கு கை தட்டிருங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு பரிசு இருக்கு, அப்புறமா கிடைக்கும். ஓகேவா? யாருக்கெல்லாம் கதை பிடிக்கும்? சரி, யாருக்கெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, நம்ம இப்போ குட்டியாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஒரு கதையும் பார்ப்போமா? சரி, பரலோகம்னா என்னன்னு தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும் பரலோகம்னா என்னன்ட்டு? ஓகே, சரி, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்சக்கப்புறம் நம்ம போகிற இடம் 2 இருக்குது. என்னென்ன? சொர்க்கம், நரகம். ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? பரலோகம், நரகம். ஓகே, சரி, இப்போது நரகத்தில் நிறையா அவியாத அக்னின்னு சொல்லுவாங்க. அவியாத அக்னி அப்படின்னா தீ எப்போதும் எரிஞ்சிட்டே இருக்குமா, அணையவே செய்யாது. அதுதான் எங்கேயா? நரகத்தில். அங்கே யாரெல்லாம் போவாங்களாம்? கெட்டவங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு எல்லாரும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பரலோகத்துக்கு யாரெல்லாம் போவாங்களாம்? நல்லவங்கெல்லாம் போவாங்களாம். நீங்கள் ஸ்கிட்டில் பார்த்தீங்கல்ல, நல்லவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார்? நல்லவராக இருந்தாரா? இல்லை. கெட்டவராக இருந்தார்? இல்லை. ஸோ அப்போ எப்படி பரலோகம் போகிறது, எப்படி நரகம் போகிறதுன்ட்டு யாரோ போய் ஸ்கூலில் ஜானி சும்மா இருக்கிற நேரத்தில் அவனை கேள்வி கேட்டு என்ன செஞ்சிட்டாங்க? தூண்டி விட்டாங்க. யார்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்க? ஜானி கிட்ட. சரி, இப்போது நம்ம ஜானிக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. நல்லவன் பார்க்க நல்லவனாக இருக்க, உண்மையாக என்னவா இல்லை? நல்லவரா இல்லை. கெட்டவன் பார்க்க கெட்டவனாக இருக்கா, ஆனால் உண்மையாக கெட்டவரை என்ன செய்யலை? இல்லை. அப்போ ஜானிக்கு பதில் சொல்ல தெரியல. அவனுக்கு ஒரே என்னவாகி போச்சு? குழப்பமாகி போச்சு. அவன் யோசிச்சுக்கிட்டே போகிற வழியெல்லாம் யோசிச்சுட்டே இருந்துட்டு
பரலோகத்துக்கு எத்தனை வழி இருக்குன்ட்டு வழியில் நிற்கிற ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செஞ்சாராம், கேட்டாராம். யார் போய் கேட்டா? ஜானி. ஓகேவா? அவர் சொன்னாரா பரலோகத்துக்கு போக 6 வழி இருக்குன்னு சொன்னார். எத்தனை இருக்குது இதில்? 6 வழி இருக்கு. 6 என் கை கடியில் ஒரு புலி இருக்கு. பரலோகத்துக்கு போக எத்தனை வழி இருக்குன்னு சொன்னாங்களா? 6 வழி இருக்குன்னு சொன்னாங்களாம். உடனே ஜானி 6 வழியா? 6 வழியா? நான் என்னைக்கு தெரிஞ்சு நான் என்னைக்கு பரலோகத்துக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இதுக்கு மேலே பேசுறேன். சரி அங்கிள் நான் போகிறேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டான், ஜானி வந்துட்டான். அடுத்ததா அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆண்டி நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய், ஆண்டி பரலோகத்துக்கு போக உங்களுக்கு எத்தனை வழி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு செஞ்சுருக்கான் நம்ம ஜானி கேட்டிருக்கான். அப்போ அந்த ஆண்டி இருந்துட்டு பரலோகத்துக்கு போக 3 வழி இருக்குன்னு சொன்னாங்க. எத்தனை வழி? 3 வழி. அப்போ பரலோகத்துக்கு போக 3 வழி இருக்குன்னு அந்த ஆண்டி சொன்னதும் இவன் யோசிச்சுட்டே இருந்திருக்கான். பரலோகத்துக்கு போக 3 வழியா? அதுவும் நிறையால 6லேருந்து 3 பாதி தானே. அப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமே. நம்ம எப்போதும் ஷார்ட்கட் தானே இருக்கணும். யாராச்சும் ஃபுல் வலிக்கு நேராக போவீங்களா? இல்லை, ஷார்ட்கட் தானே பிடிக்கும். அப்போ ஜானியும் இருந்துட்டு நமக்கு இதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் வீட்டுக்கு போகிறவல்ல, வீட்டு வாசலில் ஒரு தாத்தா உட்காந்துருந்தாங்க. அதனால் சரி இந்த தாத்தாட்ட கேட்போமே, பார்க்க ரொம்ப நல்லா இருக்காரு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டா. அவர் சொன்னாராம் 4 வழி இருக்குன்னு சொன்னார். எத்தனை வழி? 4 வழி. பரலோகத்துக்கு 4 வழியா? என்னையா ஒருத்தர் 6 வழிங்கிறீங்க, ஒருத்தர் 3 வழின்றீங்க, இன்னொருத்தர் 4 வழிங்கிறீங்களே, அப்போ நான் என்ன பண்ணுறது? பரலோகத்துக்கு நான் போயே ஆகணுமே அப்படின்னு ஜானிக்கு ஒரே பதட்டமாகி போச்சு. நேராக குடுக்குன்னு ஷூ ஒரு பக்கம், சாக்ஸ் ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம் எல்லாம் போட்டுட்டு என்ன செஞ்சானா ஜானி நேராக கிச்சனில் அம்மா அப்படின்னு ஓடனா. எத்தனை பேர் எப்படி ஓடுவீங்க? நான் அப்படிதான் நேராக ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து அம்மா அப்படின்ட்டு ஓடுறது இல்லையா? அப்போ அம்மாட்ட போய் ஜானி கேட்டிருக்கான், அம்மா எனக்கு பரலோகம் போகிறதுக்கு எத்தனை வழி அப்படின்ட்டு. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு வழி தான். எங்கே போக? பரலோகம் போக. எத்தனை வழி? ஒரே ஒரு வழி. இந்த வழி என்னன்ட்டு நீங்களும் அப்போ அதை படிச்சிங்க தெரியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மனப்பாட வசனம் அண்ணா மனப்பாட வசனம் போட்டு விட சொல்லுமா? குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்த. வெரி குட். நீங்களே எல்லாரும் உங்களுக்கே கிளாப் பண்ணுங்க. பரவாயில்ல, மனப்படமாக சொல்லிட்டீங்க. ஓகே, சரி. இப்போ அம்மா வந்து ஜானிக்கு இந்த வசனத்தை என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பரலோகம் போகிறது எது தெரியுமா? பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் நமக்கெல்லாம் என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்குது. சரி, இப்போ ஜானிக்கு இதை சொல்லியாச்சு. இப்போ ஜானிக்கு அம்மா சரி அம்மா இந்த வசனத்தை சொன்னீங்க, ஆனால் எனக்கு இன்னும் ரொம்ப யாராவது எனக்கு மைக் மட்டும் பிடிக்க முடியுமா? சரி, ஓகே. இப்போ வந்து ஜானிக்கு வந்து புரிஞ்சிருச்சு இந்த வசனம், நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சுல்ல. அப்போது ஜானி வந்துட்டு அம்மா வசனம் எல்லாம் சொல்லிட்டீங்க, வசனத்தில் எல்லாம் கிளியராக தான் இருக்குது, ஆனால் நான் எப்படி? அவர் முடிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, அவர் வேலையை பண்ணிட்டாரு, நான் என்ன பண்ணணும் பரலோகத்துக்கு போக அப்படின்னு யார் கேட்டா? ஜானி. உங்களுக்கு அதே சந்தேகம் இருக்கா? அவரே என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லியாச்சு. இப்போ ஜானிக்கு என்ன தெரியணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானிக்கு ஒரே டவுட்டு. அப்போ ஜீசஸ் பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? ஏசப்பா பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? ஓகே, அப்போ அங்கே வசனத்தில் இருக்குது பார்த்தீங்களா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். அந்த ஒரே பேரான குமாரன் தான் யார்? ஏசப்பா. சரி, இப்போது ஜானிகிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏசப்பா தான் என்னது? ஒரே பேரான குமாரன். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லும்போது ஜானியும் என்ன செஞ்சிட்ருக்கான்? அமைதியாக கேட்டுட்ருக்கான். அப்போது எல்லாமே அம்மா வந்து என்ன சொன்னாங்க, ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக எல்லாருக்காகவும் என்ன செஞ்சாங்க? பிறந்து இந்த உலகத்தில் நம்ம எப்படிலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டிட்டு அப்புறமா அவங்க நமக்காக என்ன செஞ்சாங்க? மறிச்சாங்க. நமக்காக 3ஆவது நாளில் என்ன செஞ்சாங்க? உயிரோட எழுந்தாங்க. சரியா? இதெல்லாம் ஏசப்பா பண்ணும்போது நமக்கு என்ன உண்டாச்சு? ஒரு வழி உண்டாச்சு. சரிதா? இது கதவு தானே, இந்த கதவு வழியை நான் போக முடியுமா? பத்தலையே. அப்போ ஜானி சொன்னா, ஜானியோட அம்மா இப்படி காட்டினதும், அம்மா கதவு
சொல்லிட்டீங்க ஏசப்பா வந்தார் பிறந்தாரு எனக்காக மரிச்சாருன்னு. அப்போ நான் இந்த வழியாக போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன செஞ்சான் ஜானி கேட்டான். நீங்களும் ஜானி மாதிரி துரு நம்ம கேள்வி கேட்பீங்களா? நான் கேட்பேன். ஓகே, அப்போது ஜானி கிட்ட அம்மா என்ன செஞ்சாங்க சொன்னாங்க என்னென்ன வழின்னு. தினமும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசுறதுன்னா எப்படி? ஜெபம் பண்ணுற மூலமாக அவர்கிட்ட என்ன செய்யலாம்? பேசலாம். எங்கே இருந்தனாலும் ஜெபம் பண்ணலாம். சர்ச்சுக்கு போய் தான் ஜெபம் பண்ணணுமா? வாரத்தில் ஒருக்க கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும். ஆனால் நீங்கள் மற்ற நேரம் எப்போனாலும் என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட பேசலாம். நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கியா? இல்லை மழை பெய்த திடீர்னு ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த இடத்துல போகணும், எனக்கு லேட் ஆச்சு, இதுக்கு மேலே முடியாது. அப்போ அந்த இடத்துல நின்று என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா இந்த மாதிரி எனக்கு போகணும் ஏசப்பா உடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க? இப்படி ஒவ்வொரு காரியமாக சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது அப்படி ஒவ்வொரு காரியமாக நம்மளும் சொல்லலாமா? சரி, வேற என்ன உங்களுக்கு தெரியும் ஏசப்பாட்ட? வேற என்ன கேட்கலாம் நீங்கள்? நான் சொன்னேன் மழை பெய்யும் போது உங்களுக்கு போக முடியலன்னா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணலாம். வேற எதுக்கு ஜெபம் பண்ணலாம்? வேற என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கு? சரி, உடம்பு சரியில்லாதப்போ அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும்ல, அப்பவும் நம்ம என்ன பண்ணலாம்? ஏசப்பாட்ட போய் ப்ரேயர் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணுறதுக்கு மெயினாக எனக்கு ஒன்று வேணும். பார்த்தியா, நான் ஒவ்வொரு கஷ்டம் சொல்ல சொல்ல இந்த பேப்பர் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? வெட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த பேப்பர்லேருந்து என்ன காட்டினேன்? ஒரு கதவை காட்டினேன். இப்போ இந்த கதவை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? வெட்டிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ என்ன பண்ண முடியாது? அந்த கதவை திறக்க முடியாதுல்ல. அவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் அந்த கதவை என்ன செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நேரமும் நான் என்ன செய்கிறேன்? இந்த ஒவ்வொரு கஷ்டம் போகும் ஏசப்பாட்ட போய் ஹெல்ப் கேட்குறேன் இல்லையா? ஸோ அப்படி ஏசப்பாட்ட நான் ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கும்போது இங்கே பார்த்தியா, இங்கே கடைசி ஒரு இடம் மட்டும் வெட்டுப்படாமல் இருக்கு. அது எதனால தெரியுமா? உன் நம்பிக்கை ஏசப்பா மேலே இருக்கிறதுனால. எதனால? உன் நம்பிக்கை ஏசப்பா மேலே இருக்கிறதுனால. அப்போது என்ன கஷ்டம் வந்தாலும் நீ ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சு என்ன செஞ்சுட்டே இருக்க? உன்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க. ஓகேவா? இன்னொரு 4 வெட்டு மட்டும் போட்டுருமா வேகமாக? முடியாது கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு? நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது. எல்லா கஷ்டத்துலையும் என்ன பண்ணியாச்சு? நம்ம ஏசப்பாட்ட சொல்லியாச்சு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு என்ன பண்ணிட்டோம்? நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ ஜானியால் பரலோகம் போக முடியுமான்னு பார்ப்போமா? ஓ, இவர் தான் ஜானி பார்ப்போமே. நான் தலையில தான் போட்டேன். ஜானி போயிட்டாரா? போயிட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பரலோகம் போகலாம். நமக்கு இருக்கிற ஒவ்வொரு கஷ்டம், நிறைய கஷ்டம் வரும். வாழ்க்கைனா ஏசப்பா தெரிஞ்சது எனக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னது? பொய். எல்லாருக்கும் கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தில் நம்ம யாரோட உதவியோட எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணலாம்? ஏசப்பாட்ட உதவி கேட்டு ஓவர் கம் பண்ணும்போது நம்ம ஜானி மாதிரி நம்மளும் என்ன செஞ்சிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். ஓகே, பிடிச்சிருந்துச்சா? ஓகே, யாருக்கெல்லாம் தெரியும் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பற்றி? ஓ, உனக்கு தெரியுமா? சரி, அப்போ நிறைய பேருக்கு இங்கே தெரியல. அப்போ கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி ஒரு குட்டி ஸ்கிட்டு பார்த்துடலாமா? ஓகே, எல்லாரும் கைத்தட்டுக்கு பார்ப்போம். தன் சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு சென்று, அதுவும் தொழு நோயாளிகளின் மத்தியில் தனது வாழ்வின் பொன்னான இளமையான 30 ஆண்டுகளை கழிக்க வேண்டுமென்றால் ஒரு மனிதனுக்கு என்ன நேர்ந்திருக்க வேண்டும்? சத்துரு வைத்த கன்னிக்கு தன் அன்பை காட்டி இயேசுவின் அன்பை நம் நாட்டில் பிரதிபலித்த நம் மிஷனரி கிரகாம் ஸ்டெயின்ஸின் ஊழியத்தை இந்நிகழ்ச்சியில் காண்போம். ஜனவரி 18, 1941. இடம் ஆஸ்திரேலியாவில் பாம்சூட் கிராமம். ஹலோ பாஸ்டர், எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி பிரதர் வில்லியம். உங்கள் மனைவி எலிசபெத் நலமாக இருக்கிறார்களா? ஆமாம் பாஸ்டர், எலிசபெத் நன்றாக உள்ளார். சரி வில்லியம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். 3 மாதங்கள் கழித்து வில்லியம் எலிசபெத் குழந்தையை சபைக்கு கொண்டு வருதல்.
இப்பொழுது வில்லியம் மற்றும் எலிசபெத் தம்பதியர் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அழகான இந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். இருவரும் முன்பு கடந்து வாருங்கள். அருமையான இந்த குழந்தைக்காய் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அன்பின் பரலோக கர்த்தாவே, தேவன் நீர் இந்த தம்பதியருக்கு கொடுத்த இந்த அருமை மகனை ஆசீர்வதிப்பீராக. இந்த குழந்தையின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தேவனுடைய கரம் மகனை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளையின் எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மகனுக்கு கிரகாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் என்று பெயர் சூட்டி பிள்ளையை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். இவ்விதமாக கிரகாம் ஸ்டெயின்ஸ் பக்தியான விதத்தில் வளர்க்கப்பட்டு வந்தார். அவர் தமது 10ஆம் வயதில் கலந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவ எழுப்புதல் கூட்டத்தில் திடீரென்று ஒரு மின்னலைப் போல இயேசு கிறிஸ்துவை குறித்த விஷயங்கள் அவர் மனதில் உயிர்ப்பிக்கப்பட்டு தோன்றின. அமைதியாக மனதின் அடித்தளத்தில் தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்தியாவுக்காக உழைக்க வேண்டுமென்ற ஒரு இருதயத்தை தேவன் தனக்கு அளிக்கப் போகிறார் என்று அப்போது அவருக்கு தெரியவில்லை. ஊழிய அழைப்பை பெற்று உறுதி செய்து கொள்வதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட் கிரகாம், எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் வீரா ஸ்டீவன்ஸ். கர்த்தருக்குள் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போ இந்தியாவிலேருந்து வந்தீங்க? உங்களை நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஆமாம், அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது? சில நாட்கள் விடுமுறைக்காக ஆஸ்திரேலியா வந்தேன் கிரகாம். இந்தியாவில் குறிப்பாக மயூர்பஞ்ச் என்கிற இடத்தில் தொழில்நோயாளிகளின் கஷ்டத்தை பார்ப்பது மிகவும் கடினம். இதோ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது ஜோசியா என்கிற மலைஜாதி இளைஞன். இவனுக்கு தொழுநோய் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. நோயின் வெளிப்படை அடையாளங்கள் பெருசாக எதுவும் தெரியல. ஆனால் அதன் பயங்கர விளைவு தெரிஞ்சதில் அவன் தன் குடும்பம் தன்னை ஒதுக்கிவிடும், தெருவில் தள்ளப்படும் நிலை வந்துவிடும் என்று நினைத்து மிகவும் உடைஞ்சு போயிருக்கான். இதே போல அநேக தொழுநோயாளிகள் தேவ அன்பை அறிந்து கொள்ளாமலே இறந்து போகிறாங்க. இவங்களை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்குது. தேவன் இன்னும் அநேக மிஷனரிகளை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் கிரகாம். டைம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன் கிரகாம். ஓகே வேரா, நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் போயிட்டு வாங்க. சிஸ்டர் வேரா ஸ்டீவன் சொன்ன காரியங்கள் அவருடைய மனதிற்கு மிகவும் கடினமாய் இருந்தது. அந்த வாலிபன் ஜோஷியாவின் கண்களில் தெரிந்த அந்த பய உணர்வு அவருடைய மனதை மிகவும் கலங்க பண்ணினது. மயூர்பஞ்ச் என்ற இடத்தை குறித்து தேவன் அவரை மிகவும் பாரப்படுத்துகிறதை அவரால் உணர முடிந்தது. அடுத்த நாள் காலை தியானத்தின் போது மார்க் 1ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் கிரகாம். 35 முதல் 42ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது ஜோஷியாவையும் அவனைப் போலிருக்கும் மற்ற தொழுநோயாளிகளையும் பரிசுத்த ஆவியானவர் கிரகாமின் மனதில் கொண்டு வந்தார். இந்த பகுதியும் இயேசுவையும் தொழுநோய்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. தொழுநோயினால் இந்த மக்களின் உடல் அழிந்து நாசமாக போகுது. எந்த மெடிக்கல் சப்போர்ட்டும் இல்லாமல் இறந்து போகிறாங்களே, அதுவும் முன்பிறவி பாவம் என்று தான் நினைக்கிறாங்க. இந்த மக்களெல்லாம் ரட்சிப்பதற்குத்தானே என் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பு சேவையில் தன் உயிரை தியாகம் செஞ்சார். ஜோஷியாவும் அவனை போல இருக்கிறவங்களும் ஒரு மாபெரும் தேவ அன்பை அறிந்து கொள்ளாமலே இறந்து போயிடுவார்களோ, இதை என்னால் சகிச்சுக்கவே முடியலை. இனி இதை குறித்த பயணம்தான் தேவன் வாழ்வில் வைத்த நோக்கம். கிரகாம் குயின்ஸ்லாந்து இறையியல் கல்லூரியில் சேரும் முன்பே 6 ஆண்டுகள் ஒரு எழுத்தாளராக பணிபுரிந்தார். குட் மார்னிங் மேனேஜர். குட் மார்னிங் கிரகாம், வாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான செய்தி உங்ககிட்ட சொல்லணும். நான் பைபிள் காலேஜ் சேர்வதற்காக வேலையை விட்டு நீங்கள் போகிறேன். நோ கிரகாம், நீங்கள் இந்த கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் கண்டினியூவாக இங்கேயே வேலை செய்தால் இந்த கம்பெனியின் ஹெட் அக்கௌண்டண்ட்டாக கூட உயர்வை பெறலாம். நோ சார், இது முடியாது. ஏன்னா தேவனை வேதாகம கல்லூரிக்கு அழைச்சிருக்கிறாரு என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஓகே கிரகாம், உன் மனதை மாற்றிக்கொண்டு திரும்பவும் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிரகாமின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்த அவரது அங்கிள் பென்னி கிரகாமின் முடிவினால் மிகவும் வருத்தமடைந்தார். கிரகாம், எனக்கு பின் என் கம்பெனி மேனேஜராக நீதான் வர வேண்டும், அதுதான் எனக்கு ஆசை. இல்லை அங்கிள், முடியாது. தேவன் இந்தியாவிற்கு சேவை செய்ய அழைச்சிருக்கிறார். ஒரு ராஜாவின் மகன் ராஜன் வேலையை தானே செய்யணும். வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை இப்படி வீணடித்து விட்டாயே கிரகாம். நான் போயிட்டு வரேன் அங்கிள்.
இவ்வாறு கிரகாம் தேவனின் மகத்தான திட்டம் நிறைவேறுவதற்காக இந்த வேலையையும் இது போல இன்னும் ஒரு நல்ல வேலையையும் விட்டுவிட்டார். இதன் பின்பு கிரகாம் குயின்ஸ்லாந்து வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பில் சேர்ந்தார். அங்கே அவரது காலேஜில் எவ்ரி சண்டே ஒரு மிஷனரி கூட்டம் நடைபெறும். ஆலிவ் ஹல்ஹான் என்ற பேச்சாளர் இந்தியாவில் உள்ள மயூர்பஞ்ச் மிஷனில் பெர்ஹாம் மற்றும் பிறர் மூலமாக தேவன் அங்கு என்னென்ன செய்தார் என கூறினார். அந்த மீட்டிங்க்கு பிறகு கிரகாம் மயூர்பஞ்சில் உள்ள இவாஞ்சலிக்கல் மிஷனரி சொசைட்டியில் சேர மனு செய்தார். 1965 ஜனவரி மாதம் தனது 24ஆம் வயதில் இந்தியாவில் மும்பையில் உள்ள டாடா நகரம் வந்து சேர்ந்தார் கிரகாம். ரயில்வே ஸ்டேஷனில் அவரை வரவேற்க மிஸ்டர் லாபே அண்ட் மிஸ்ஸஸ் லாபே, வேரா ஸ்டீவன்ஸ் எல்லாரும் கூடியிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட் கிரகாம், ட்ராவல் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பிரைஸ் தி லார்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ட்ராவல் மிகவும் அருமையாக இருந்துச்சு. கிரகாம், இப்போது நீங்கள் ராயங்கப்பூர் செல்லுங்கள். கொஞ்ச நாள் அங்கேயே இருங்கள். ஒரு உள்ளூர் ஆசிரியர் மூலம் ஒடியா மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல விஷயம் லாபே, நாம் செல்லலாம். மிஸ்டர் லாபே, இங்கே தொழுநோயாளிகளின் நிலை என்ன? நம்பிக்கையின்றி ஆதரவற்று விடப்பட்ட அந்த மனிதர்கள் வீதிகளிலும் மற்றவர்களிடமும் பிச்சைகளையே நம்பியுள்ளனர். அவர்களுக்கு இருக்கும் இந்த தொழுநோய் அவர்கள் உடல் உறுப்புகளுக்குள் பரவி அவர்கள் உடல் உருமாறி அவர்களின் வலியை இன்னும் அதிகமாக்குகிறது. ஐயோ, இங்கு தொழுநோயாளிகள் இல்லம் இதுக்கு முன் இங்கே இருக்குதா? ஆமாம், இருக்கிறது. 1895 மயூர்பஞ்ச் மகாராஜாவால் ஆதரவற்ற மக்களுக்கு மறுவாழ்வு மையம் தொடங்கப்பட்டு பின் ஆஸ்திரேலியா மிஷனரி செல்விகேட் அலன் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஓ நைஸ். அவர் கவனிப்பில் இந்த இல்லம் நடைபெற்றது. அங்கு பணிபுரிந்த ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போது ராஜாவும் பாரிபாடாவில் உள்ள தொழில்நோயாளிகளுக்கு கூடுதல் நிலத்தை வழங்கினார். 1907ஆம் ஆண்டு அங்கு புதிய மையம் கட்டப்பட்டு இப்போது அதற்கு பெயர் சூட்டப்பட்டது. ஓகே மிஸ்டர் லாபே, ஒரு பக்கம் தொழுநோயாளி நிலைமை இப்படி இருந்தாலும் மறுபக்கம் இந்தியாவில் நல்ல சூழ்நிலையில் வாழும் மக்களையும் காண முடிகிறது. எப்படி இருந்தாலும் நல்ல முயற்சிகள் இதற்காக எடுக்கப்பட்டதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஊக்கமாக உற்சாகமாக இருக்குது. கிரகாம் அவர்களின் அர்ப்பணிப்பு எப்போதுமே அலைப்பாயாமல் நிலையாக இருந்தது. இந்த அர்ப்பணிப்பு உணர்வு நாளுக்கு நாள் அவருக்கு வளர்ந்து கொண்டே வந்தது. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதின் மூலமாக கிறிஸ்துவுக்கு சேவை செய்வது அவருக்கு ஆர்வம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. அவரை சுற்றியிருந்த பலருடைய சரீர துன்பத்தை நீக்க கிரகாம் எவ்வளவுதான் இடைவிடாது பணிபுரிந்தாலும் அவர்களை மூடியிருந்த ஆத்தும இருள் குறித்துதான் அவர் அதிக பாரமடைந்தார். 1983ஆம் வருடம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி கிரகாம் ஸ்டெயினுக்கும் கிளாடிஸ் அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது. கிளாடிஸ் ஸ்டெயின்ஸும் தனது 13வது வயதிலேயே தன் வாழ்க்கையை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தவர். அதை தொடர்ந்த வருடங்களில் மெடிக்கல் நர்ஸாகவும் பேறுகால பயிற்சியையும் பயின்றவர். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தனர். மூத்த மகள் எஸ்தர் ஜாய், இரண்டாவது மகன் பிலிப் கிரஹாம், மூன்றாவது மகன் தீமோத்தி கிரஹாம். பிள்ளைகள் மூவரும் தங்கள் ஸ்கூல் படிப்பை தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியில் கற்று வந்தனர்.
ஹலோ கிளாடிஸ், தேவன் ரொம்ப நல்லவர். தொழுநோயாளிகள் சீக்கிரமாக குணமடைஞ்சு வராங்க. உன் அன்பான பேச்சும் உன்னுடைய அரவணைப்பும் இயேசுவின் அன்பை உணர வைக்குதுன்னு என்னிடம் கூறி சந்தோஷப்பட்டாங்க கிளாடிஸ். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரைஸ் காட். ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேவன் நம்மளை முன்குறித்து அழைத்து நாம் குடும்பமாய் தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நாம் வாழும் நாட்கள் முழுவதும் தேவனுக்காக தாங்க. ஆமாம், பிள்ளைங்க வெக்கேஷனுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு வரப்போகிறாங்க தெரியுமா? ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க பிள்ளைங்கள பார்க்க. வாவ், வெரி ஹாப்பி. பிள்ளைகளை பிரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனால் எல்லாமே நம்ம தேவனுக்கு தானே. ஓகே, நான் நாளைக்கு பிலிப்பையும் திமுத்தையும் கூட்டிகிட்டு மனோகர்பூரில் கிறிஸ்துவ ஆதிவாசி கூடிய நடத்தும்படி சொல்கிறோம். நீ எஸ்தரும் இங்கே இருந்து தொழுநோயில் கவனித்து கொள்ளுங்க. ஓகே, ஷுவர். நீங்கள் போயிட்டு வாங்க. நானும் எஸ்தரும் இங்கே உள்ள காரியங்களை பார்த்துக்கொள்கிறோம். மனோகர்பூர் மக்களை சந்திக்க வேண்டுமெனில் 3 மலை கணவாய்களையும் சில கரடு முரடான மலை பிரதேசங்களையும் கடந்து செல்ல வேண்டும். அத்தகைய அன்பு கிரகாம் அவர்களுக்கு இருந்தது. அவர் அந்த சிறிய மலை கிராமத்துக்கு செல்ல சுமார் 250 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து கடந்த 14 ஆண்டுகளாக வந்து போய் கொண்டிருந்தார். அதனால் அவர் அப்பகுதியில் உள்ள சுமார் 150 சந்தால் என ஆதிவாசி குடும்பங்களுக்கும் மிக பழகிய முகமாகிவிட்டார். 1999 ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இரவு வேளையிலே நம் மனதை கரைய வைக்கும் சம்பவம் மனோகர்பூர் கிராமத்தில் நிகழ்ந்தது. டாடி, இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்கிட்ட ஹாப்பியாக விளையாடுறாங்க. அடிக்கடி இங்கே வரணும் போல் இருக்குது. எல்லா வெக்கேஷனுக்கும் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வாங்க டாடி. கண்டிப்பாக பிலிப். இந்த பழங்குடி மக்கள் மிகவும் நல்லவங்க, நம்ம நேசிக்கிறவங்க. நம்ம அவரோட சேவை செய்யும்போது அன்பாக நடந்து கொள்ளும் போதும் தேவ அன்பை அவங்க உணர்ந்து கொள்கிறாங்க. நாம் பிறரிடம் காட்டும் அன்பை பொறுத்து இயேசுவின் அன்பு இவ்வளவுக்கு தெரிய வருது பிலிப். எஸ் டாடி, நீங்கள் சொல்கிறது மிகவும் உண்மை. டாடி, நிறைய நேரம் ட்ராவல் செஞ்சு டயர்டாக இருக்குது டாடி. ரொம்ப குளிராகவும் இருக்குது. ஓகே பிலிப், அப்போது நம்ம ஒன்று செய்யலாமா? நீங்கள் நைட்டு ஜீப்லேயே தூங்கிக்கலாம், காலையில் நம்ம வீட்டுக்கு போகலாம், சரியா? ஓகே டாடி. குட் நைட் செல்லுங்களே. குட் நைட் டாடி. டே, அங்க பாருடா, அங்க ஜீப்ல தூங்குறது யாருன்னு தெரியுதா? அந்த வெள்ளைக்கார மிஷினரி பையன் வசமா மாட்டிக்கிட்டான்டா. இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாது. தொழில் நோயாளியில கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வெளிநாட்டு தெய்வத்தை நம்ம ஊர்ல பரப்புறான்டா. இன்னைக்கு இவன் கதையை முட்டிக்கணும். டே, நீ ஒண்ணு பண்ணு. இந்த ஊர் மக்கள் வெளியே வர முடியாம இருக்க இவனுங்களோட எல்லா வீட்டையும் பூட்டி போடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே தலைவரே, நீங்க சொல்றபடியே செஞ்சிடறேன். இப்போ வாங்கடா, இந்த ஜீப் அடிச்சு ஒட்டைங்கடா. டாடி, என்ன சத்தம்? எதுக்கு நம்ம ஜீப்பை இப்படி அடிக்கிறாங்க? பயமா இருக்கு டாடி, ரொம்ப பயமா இருக்கு டாடி. ஏசப்பா, பிள்ளைகளா, தேவன் நம்ம நேசிக்கிறார். அப்பாவை இருங்க, கட்டுப்பிடிச்சுக்குங்க. டே, அந்த வைக்கோல ஏற்றா, நெருப்பு பத்த விடா. என்னெல்லாம் பண்ண இதோட அவன் கதை முடிஞ்சுதுடா. திமத்தையும் அப்பாவை கட்டுப்பிடிச்சுக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வானத்தில் இருந்து நம்ம நோக்கி இறங்கி வருதுடா. என்னால் அதை பார்க்க முடியுது. நம்ம ஏசப்பா கிட்ட போக போகிறோம். எரியுது டாடி, டாடி எரியுது. அப்பாவை பிடிச்சுக்குங்கப்பா. ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். பரலோகத்துக்கு போக போகிறோம்ப்பா. ஏசப்பா, பிள்ளைகளை பார்த்துக்குங்கப்பா. பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா, கிளாடிஸையும் எஸ்தரையும் பார்த்துக்கங்கப்பா. அவங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும். செல்லுங்களா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வழியெல்லாம் போக போகுது. ஏசப்பா. டே, அந்த பக்கம் சரியா எரியல பாரு, நல்லா பிடிச்சு விடு. டே, அந்த பக்கம் போட்டு கொளுத்துங்கடா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே வச்ச அன்புக்கா நன்றி. இந்தியாவை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை அழைக்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசம் உங்களை அறியட்டும். ஆசீர்வதிங்கப்பா. செத்துட்டாங்களா? இனி இந்த மாதிரி வரவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். கிரகாம் மற்றும் மகன்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து தேவனிடம் சேர்ந்ததை அறிந்த கிளாடிஸ் அம்மையார் மற்றும் அவரது மகள் எஸ்தர் ஜாய் தாங்கா துயரத்தில் கதறி துடித்தார்கள்.
அவர்கள் அடக்க ஆராதனையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் ஆதிவாசி குடும்பத்தினர் தங்கள் மார்பில் அடித்து கொண்டு தங்கள் அண்ணனுக்காக கதறி துடித்தனர். நாம் நம் வாழ்வில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை தன் வாழ்வில் அனுபவித்தார் கிளாடிஸ் அம்மையார். கிளாடிஸ் அவர்கள் தன் கணவனையும் தன் மகன்களையும் கொலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன், இன்னும் நேசிக்கிறேன், என் சேவை இங்கேயே தொடரும். இந்த வார்த்தை மூலம் அகில உலகமே கிளாடிஸ் அம்மையாரை திரும்பி பார்த்தது. இந்த வார்த்தையை கூறி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தியதின் மூலம் உலகமே அவரை பாராட்டியது. பல பேரின் இதயத்தை உடைத்தது. அதன் பின்னர் தான் கிரகாம் ஸ்டெயின்ஸின் தியாகம் உலகிற்கு தெரிய வந்தது. கிளாடிஸ் அம்மையார் ஒடிசாவின் தொழுநோயாளி மருத்துவமனையில் 2004ஆம் ஆண்டு வரை சேவை செய்து வந்தார். பின்னர் தன் தாய் நாட்டுக்கு திரும்பினார். பின்னர் 2005ஆம் ஆண்டு அப்போது இருந்த ஜனாதிபதி கிளாடிஸ் அம்மையாருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கினார். 2016ஆம் ஆண்டு கிளாடிஸ் அம்மையாருக்கு அன்னை தெரசா ஞாபக பரிசும் கொடுத்து கௌரவப்படுத்தினார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஒடிசா மக்களுக்காக 14 ஆண்டுகள் சேவை செய்து தன்னையே அர்ப்பணித்தார். கிரகாம் கிறிஸ்துவை மையமாக கொண்ட மிஷனரி மற்றும் உயர்ந்த திறன் கொண்டவர் மற்றும் ஹோ மொழி பேசும் பழங்குடி மக்களுக்காக பைபிள் மொழிபெயர்ப்பு வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். கல்வியறிவு, மொழிபெயர்ப்பு, தொழுநோய் பணி மற்றும் தேவ ஊழியர்களை உருவாக்குதல் மற்றும் தேவாலயங்களை அமைத்தல் மற்றும் சமூக மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் திறம்பட ஈடுபட்டார். ஹெப்ரான் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் மிகவும் மதிப்புமிக்க குழு உறுப்பினராகவும் இருந்தார். ஆனாலும் அவர் தனது வேலையை பற்றி ஒருபோதும் பெருமை பேசவில்லை. அவர் ஒரிசாவின் அப்போஸ்தலன் என்றும் அழைக்கப்பட்டார். கிரகாம் ஸ்டெயின்ஸ் ஒரு கோதுமை மணியாய் நிலத்தில் விதைக்கப்பட்டார். நாம் அதன் பலனை அனுபவித்து வருகிறோம். சத்துரு கிரகாமுக்கு கன்னியாக இருக்க முயன்றான். ஆனால் கிரகாமோ சத்துருவுக்கு கன்னியாக மாறினார். நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா இந்த ஸ்கிட்டு? பார்த்தீங்களா? இது உண்மையாக நம்ம இந்தியாவில் நடந்த கதை இல்லை, சம்பவம். ஸோ இதுதான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்களோட ஃபேமிலி. இதுதான் அந்த மிஷினரியோட ஃபேமிலி. இதுதான் இது நியூஸ் பேப்பரில் வந்த புகைப்படம். அவங்க கார் எரிஞ்சது. அதில் அவங்களும் அவங்களோட பசங்களும் என்ன செஞ்சாங்க, 2 பசங்களும் இறந்து போனாங்க. அடுத்த பிக்சரில் பார்க்குறீங்க. 1999ஆம் ஆண்டில் இது என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. ஸோ ஸ்கிட்டு போட்ட எல்லாருக்கும் இன்னொருக்க ஜோராக கை தட்டிடலாமா? ஓகே, அடுத்ததாக பரிசு வழங்குதல். ஓகே, ப்ரைஸ் கொடுக்க பாஸ்டர் முன்னாடி கூப்பிட்ருவோமா? எல்லோரும் கை தட்டி பாஸ்டர் முன்னாடி கூப்பிட்டுருங்க.
கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராம்லாம் பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்ம ஒரு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கீழே போய் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு இங்கேருந்து கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய ஆண்டவரே பிறப்பின் வர்த்தமானங்களை நாங்கள் தியானிக்கவும், நாங்கள் ஒன்று கூடி உம்மை மகிமைப்படுத்தவும் சந்தோஷப்படவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக, உலகில் வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிற சமாதான பிரபுவாக எங்களுக்குள் இருக்கிறதற்காய் நன்றி. இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆசீர்வாதமும் தயவும் காருண்யமும் நிறைவாய் வெளிப்படட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.